ராமேஸ்வரம் வந்துட்டோம். ரூம்லேருந்து வெளியில் வந்திருக்கோம். இப்போ வந்து கடற்கரைக்கு போயிட்டு சாமி கடற்கரையில் குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு அப்புறமா கோயிலுக்கு போவோம். இதுதான் ராமேஸ்வரம் ரோடு. நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருக்கோம். ராமேஸ்வரம் பற்றி பாம்பன் பாலம்லாம் எப்படி இருக்குன்றதை நான் வீடியோவில் போடுறேன். அம்மா இதுதான் கோயிலம்மா, இதுதான் ராமேஸ்வரம்ல வந்துட்டோம். இதில் பேர் இப்படி போகிறாங்க போல ராமேஸ்வரம். இந்த கோயிலுக்குள்ள வந்து ஆமாம் தண்ணி ராமேஸ்வரம் தண்ணி ராமேஸ்வரம் அமைதியாவா தண்ணி பிடிக்கிறதுக்காக வாட்டர் கேன்லாம் விற்கிறாங்க. கடற்கரை தண்ணி, பழைய மாடல் வீடுக்கா. கடற்கரை அலையே இல்லாத கடற்கரை. நாங்கள் போட்டு வந்துட்டோம் எல்லாருமே. ராமேஸ்வரம் கடற்கரை அலையே இல்லை. ஆமாம் அலை இருக்காதுங்க, அலை இல்லாத கடற்கரை. நாங்கள் இப்போ குளிக்க போகிறோம் ராமேஸ்வரம் கடற்கரையில். இதெல்லாம் திதி கொடுக்குறவங்களாம் உட்காந்து அம்மா அலை தூரத்தில் இருந்து மீன் அலையே இல்லை. இப்போ அலை உள்ளே போனோன்னு அலை இருக்கு. அம்மாவாசை. ஓ அம்மாவாசைன்னா அம்மாவாசைன்னு அலைக்கா. இது வந்து என்னதுக்கா முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணுமா? ஆமாம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும். அங்கங்கே வந்து ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க பாருங்கள். இவங்கெல்லாம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். அங்கே கடலில் குளிச்சுட்டு கொடுக்குறாங்க. அங்கே பாருங்கள் ஷிப்பு மாதிரியே ஒன்று இருக்குது, போட்டிங். ஆமாம் அது போட்டிங் தானே, போட்டிங். ராமேஸ்வரம் நாங்களாம் கடலில் குளிச்சிட்டோம். ஆமாம் முன்னோர்களுக்காக யாகம்பல், முன்னோர்களுக்காக திதி கொடுப்பாங்க. அதுக்குரிய பொருள் போல். அமாவாசைக்கு கடற்கரையில் குளிச்சுட்டு வந்து குடும்பமாகவும் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்மளும் கூட உட்காந்து செய்யலாம் போல் குடும்பமாக. நல்ல எதிர்வெயில் எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து அந்த இது என்னதுன்னா ஒரு ராமேஸ்வரத்தோட கோபுரம், கோயில் கோபுரம் தெரிஞ்சு பாருங்கள். நாங்கள் டீ குடிச்சுட்டு தான் 21 தீர்த்தம் தருவாங்க. அதில் குளிச்சுட்டு சாமி கும்பிடணும், ட்ரெஸ் மாற்றிட்டு சாமி கும்பிடணும். டீ கடைக்கு வந்து டீ குடிக்கிறோம். கியூ நிற்கிதாங்க. ஒரு தீர்த்தம் குளிக்க போகிறது இடம். இப்படி அதுவும் போகணும் குளிக்கிறதுக்கு. இது குளிக்க போகிறதுக்காக வச்சுருக்க பக்கெட்டு. 22 தீர்த்தம் நீராட போகிற இடம் இது. உள்ள குளிக்க போகிறோம். 22 தீர்த்தம் நீராட போகிறோம். அதுக்கு உள்ளே போயிட்டுருக்கோம். ஆறு தீர்த்தம் குளிச்சு முடிச்சிட்டோம். இது வந்து 7வது தீர்த்தம், சேது மாதவ தீர்த்தம். குளத்தில் தாமரை எல்லாம் அள்ளிலாம் இருக்குது. இது வந்து ராமேஸ்வரத்தில் 7வது தீர்த்தம். மொத்தம் 22 தீர்த்தம், 6 தீர்த்தம் குளிச்சிட்டோம். இது 7வது தீர்த்தம்.
சேது மாதவ தீர்த்தம். இதனோட குளத்தை சுற்றி தான் போயிட்டு நாங்கள் 7வது தீர்த்தத்தில் குளிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த சைட்லாம் ஒயிட் வாஷ் கலர்லாம் டெக்கரேஷன் அது ஆல்ட்ரு பண்ணுறாங்க. இந்த பில்லர்லாம் பெயிண்ட் அடிக்கிற வேலை பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இப்போ 7வது தீர்த்தத்தை நோக்கி எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் போயிட்டுருக்கோம். குளத்தை சுற்றி வந்துட்டோம் பாருங்கள். தாமரை பூலாம் பூத்துருக்கு. வெள்ளியாக தாமரையாக தெரில. இப்போ கோவிலோட அவுட் சைடு தான் இது. இன்னும் கோவிலுக்குள்ளே போகணும். அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அதனால் நாங்கள் அவுட் சைடு மட்டும் காட்டுறோம். ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தில் வந்து 22 தீர்த்தம் குளிச்சுட்டு வந்துட்டோம். குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு டிஃபன் சாப்பிட்றோம். தோசையும் சாம்பாரும் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட போகிறோம். இன்னும் சாம்பார் வரல. சாமி முறை போனாலாம்டி, என்ன குறை வச்சுட்டு வந்தாலும் சாமிக்கு கீழே வந்துட்டாலாம்டி. ஐயோ ஆமா ஆமாடி, நேற்று எனக்கு ஃபோன் வந்துச்சுடி அப்படின்னு நம்ம சொந்தக்கார சொல்லுவாளா இல்லையா? என்ன எங்கள் ஊரில் நடக்கிறது சொல்கிறேன். பரவாயில்ல, எங்ககிட்ட பேசிகிட்டே சமையல் பண்ணுறீங்க. சூப்பர் சமையல். ஹோட்டல் சமையலாவது. ஹோட்டலுக்கு வந்தோம். அங்கே அவங்க பேசிட்டாங்க. பெரிய ஹோட்டல். ராமேஸ்வரம் உள் சுற்று அழகாக இருக்கு பாருங்க. ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் மண்டபம். தூணு, நிறைய தூண், அழகான. ராமேஸ்வரம் சாமி நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரோம். இது வெளியில் போகிற வழி. இவ்வளோ அழகாக செய்து வச்சுருக்காங்க பாருங்க. தண்ணி நிற்குது வெளியில், அதான் தெரியல. இது வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிறது சிவன். பாம்பன் பாலம் பின்னாடி தெரியும். பாம்பன் பாலம்.
பாலம். இப்போ இது வந்து கப்பல் வரும்போது அவனை அப்படியே தூக்கிக்கும். கடல் எங்கம்மா வான்னு போயிட்டாளா? சரி வாங்க. அப்படியா? வரல, விட்டு விட்டாருங்க, ரொம்ப எடுக்காதீங்க. அம்மா இப்போ அங்கே போகணுமாம்மா? அங்கே ஆடு உள்ள முன்ன நம்ம ஒரு முறை போகும்போது அப்படியே ஆடின மாதிரி இருந்துச்சுல்ல. ஆனால் கூட்டமே இல்லை அப்போ. இப்போ ரொம்ப கூட்டமே எல்லாத்துலேயும். அவங்களும் போயிட்டாங்கக்கா. இந்த சீதா அவங்க போகலாமா? நம்ம அதை போகிறாங்க. ஆமாம் ஆமாம், இப்போ எப்படி இருந்தாலும் போயிட்டாங்க. கார் எடுத்துன்னு வர போகிறாங்க. பிரியாப்பா வாங்க போவோம். ஆமாம் வாங்க, பெரிய தானே. இதோ பெரியப்பா வராங்களா? இன்னும் போலீஸ்காரங்க வண்டி எடுக்க சொல்கிறாங்களா? கடலை இது வந்து நடந்து போய் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நடந்து போயிட்டு இல்லை ட்ரெயினும் ரயில்வே ட்ராக்கும் இருக்குக்கா. ஆமாம், ட்ரெயின் கப்பல். எது பழசு? ஓ, இது பழசு. கடல் மேலேயே இது வந்து பழசு. நடுவில் இருக்கிறது நடுவில் இருக்கிறது பழசு. இந்த சுற்றி கவு மாதிரி போகிறது வந்து புதுசு ரயில்வே ட்ராக். இப்போ நம்ம வந்து சாதா தரையில் தான் நடக்கிறோமா? இனிமேல் தான் கடல் மேலே நடக்க போகிறோமா? இந்த நடக்கிறது வந்து சாதா. இனிமேல் தான் நம்ம கடல் மேலே இருக்க பிரிட்ஜில் நடக்க போகிறோம். அப்போ அதனால தான் இனிமேல் தான் கடல் வருது. அக்கா இப்போ நம்ம நடக்கிறது வந்து கடலுக்கு மேலே தானே பாலத்தில் நடக்கிறோம்.
ராமேஸ்வரம் வந்து நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். இப்போ அதனோட வரலாறு என்னென்னா, இப்போ வந்து அந்த ராமேஸ்வரத்தில் என்ன கதைன்னா, ராமர் வந்து ராவணனை அழிச்சனால பாவம் வரக்கூடாதுன்றதுக்காக ராமேஸ்வரம் வந்து லிங்கத்துக்கு பூஜை பண்ணணும், சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணணும்னு பார்த்தாங்க. அதனால் அனுமானை போயிட்டு சிவலிங்கத்தை இலங்கையிலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே சீதாதேவி வந்து ஒரு மண்ணை பிடிச்சி சிவலிங்கமாக உருவாக்கி அதில் பூஜை பண்ண இடம்தான் ராமேஸ்வரம். ராமனும் ஈஸ்வரனும் சேர்ந்த இடம்தான் ராமேஸ்வரம். ராமநாதபுரம், ராமனும் நாதன்னா சிவன் 2 பேர் சேர்ந்து இருந்தனால ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் வந்திருக்கு. இப்போ அதை நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு கோவில். உங்களுக்கு ராமேஸ்வரம் கோவிலும் விலாகாக போட்டிருக்கோம். ராமேஸ்வரம் பாம்பன் பாலமும் போட்டிருக்கேன், பாருங்கள்.